நம்முடைய நேரம் சரியாகிவிட்டது. நம்முடைய சண்டே ஸ்கூலுடைய கூடுகை கூடி வந்த அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளில் நமக்கு சிறப்பு செய்து கொடுக்கும்படியாக அருமையான மிஸ்டர் ஜான் ஜோசப் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி டயசிஸ் வருகை தந்துள்ளார்கள். குட்டிஸுடைய பாடல், வசனம், டெஸ்டிமனி அனைத்து பங்களிப்பும் ஆயத்தமாகிறங்கள். உங்களுடைய பங்களிப்பு அனைத்தும் சிறப்பாக அமையட்டும். இப்பொழுது நம்முடைய கொடுகைக்காரமாக ஜெபத்தோடு நம்முடைய கொடுகை நாம் ஆரம்பிப்போம். மிஸ்ஸஸ் ஜிஜி விஜயராஜ் லைன்ல இருக்க பாருங்க. இல்லைன்னா நாம் ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்திலும் எங்களை இந்த இணையம் வழியாக கூடி வர கிருபை செய்ததற்காக கொடான கொடி நன்றி. இந்த இணையத்தின் வழியாக இணைந்திருக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. அந்த நல்ல சுகத்துக்கும் பலத்துக்கும் ஞானத்துக்கும் நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற தியானம், கேட்கிற சாட்சி அனைத்து உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசனம் வெளிப்படட்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஹானா அண்ட் ஹேடன் பாட்டு பாடுவாங்க. அவங்கள தொடர்ந்து யாழினி பாட்டு பாடுவாங்க. தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தான் நாடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing and dancing, His reason made me whole. No force can understand me, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. பாடுவேன், நான் பாடிடுவேன், இயேசுவே போற்றி பாடுவேன். மகிழுவேன், நான் மகிழ்ந்திடுவேன், இயேசு என்னை மீட்டு கொண்டதால். பாடுவேன், நான் பாடிடுவேன், இயேசுவே போற்றி பாடுவேன். மகிழுவேன், நான் மகிழ்ந்திடுவேன், இயேசு என்னை மீட்டு கொண்டதால். பாவத்திற்கு விலகி ஓடவே, வேதம் காட்டும் பாதை செல்லவே, தூய வாழ்வு தினமும் வாழவே, இன்று நான் வேகம் செல்லவே. ஹே 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 பாவத்திற்கு விலகி ஓடவே, வேதம் காட்டும் பாதை செல்லவே, தூய வாழ்வு தினமும் வாழவே, இன்று நான் வேகம் செல்லவே. ஹே 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 லால லால லால, வலது புறம் செல்லாமல் லால லால லால, இடது புறம் செல்லாமல் லால லால லால, வலது புறம் செல்லாமல் லால லால லால, இடது புறம் செல்லாமல் வேதம் காட்டும் வழியிலே நேராக செல்லுவேன், வேதம் காட்டும் வழியிலே நேராக செல்லுவேன். ஆமீன். வெரி குட். இப்போ அடுத்து மெமரி வேர்ஸ் ரெசிடேஷன், மனன வசனம் சொல்லணும். முதல்ல ஜோஹன் ஜெசுரன் தொடங்கி வைக்க உங்க வாட்ஸ்அப்ல சண்டே ஸ்கூல் டீச்சர் போட்ட மாதிரி அடுத்து ஒவ்வொருத்தரும் வரிசையா உங்க மைக் ஆன் பண்ணி வசனம் சொல்லணும். சரியா?
ஜோஹன் ஜெஸ்டரன், தொடர்ந்து கெவின், ஃபெர்டினா, வின்ஸ், இப்படி வரிசையா நீங்க சொல்லிட்டே போலாம். கர்த்தருக்கு பயந்தால் வழிகளில் நடிக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளை இருக்க பிரகாசத்தின் நெய் சாப்பிடுவாய். அவன் பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டாரங்களே இருந்து கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளின் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எஸ்தமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சங்கீதம் 128. Acknowledge that the Lord is Lord. He made us and we belong to Him. We are His people, we are His flocks. Psalms 103. என் ஜனங்களை 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எரேமியா 2:13. Enter the temple gates with thanksgiving. Go into His courts with praise. Give thanksgiving to Him and praise Him. Psalms 104. இயேசு சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யோவான் 19:10. Lift up your heads, you gates, lift them up, you ancient doors, that the King of glory may come in. Who is he, this King of glory? The Lord Almighty, He is the King of glory. Amen. கர்த்தரது தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவருக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும் பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைவுபடாது. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுத்துகள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நம்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்கள் எல்லாம் அபிஷிக்க மனுஷன் யார்? உன்னாவி பொல்லாப்புக்கும் முன்னோடுதலை கப்பட்டு வசிப்பிக்கும்
விலக்கி காத்துக்கோ. தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:7. യഹോവ വാഴുന്നു, അവൻ മഹിമ ധരിച്ചിരിക്കുന്നു. യഹോവ ഭയം ധരിച്ച് അരയ്ക്ക് കെട്ടിയിരിക്കുന്നു. ഭൂലോകം ഇളകാതെ ഉറച്ചു നിൽക്കുന്നു. സങ്കീർത്തനങ്ങൾ 93:1. ഭൂമിയും അതിന്റെ പൂർണ്ണതയും ഭൂതലവും അതിലെ നിവാസികളും യഹോവയ്ക്കുള്ളതാകുന്നു. സങ്കീർത്തനങ്ങൾ 24:1. Blessed are those whose way is blameless, who walk in the law of the Lord. Blessed are those who keep his testimonies, who seek him with their whole heart, who also do no wrong, but walk in his way. You have commanded your precepts to be kept diligence. Oh, that my way may be steadfast in keeping your status. Psalms 119:1. எப்பொழுதும் வந்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். சங்கீதம் 71:3. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51:1. You have heard that it was said, love your neighbor and hate your enemy. But I tell you, love your enemies and pray for those who persecute you, that you may be children of your Father in heaven. He causes his sun to rise on the evil and on the good, and sends rain on the righteous and the unrighteous. Matthew 5:43-45. Whoever goes to the Lord for safety, whoever remains under the protection of the Almighty can say to him, you are my defender and my protector. You are my God, in you I trust. He will keep you safe from all hidden dangers and from all deadly diseases. He will cover you with his wings. You will be safe in his care. His faithfulness will protect and defend you. You need not fear any dangers at night, or sudden attacks during day, or the plagues that strike in the dark, or the evils that kill in the daylight. 1,000 may fall dead beside you, 10,000 all around you, but you will not be harmed. You will look and see how the wicked are punished. Psalms 91:1-8. உன்னதமானவரின் மடிவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:1-2. வைஷாக், அடுத்து கிரேசிமா, ஃபெலிஷியா. Hebrews 12:14. Make every effort to live in peace with everyone and to be holy. Without holiness, no one will see the Lord. Hebrews 12:14.
Love is patient, love is kind. It does not envy, it does not boast, it is not proud, it is not rude, it is not self seeking, it is not easily angered, it keeps record of no wrong. Love does not delight in evil, but always rejoices in the truth. It always protects, always trusts, always hopes, always perseveres. Love never fails, but where there are prophecies, they will cease. Where there are tongues, they will be still. Where there is knowledge, it will pass away. For we know in part and we prophesy in part, but when perfection comes, the imperfect disappears. When I was a child, I talked like a child, I thought like a child, I reasoned like a child. But when I became a man, I put my childish ways behind me. Now we see but a poor reflection as in a mirror, then we shall see face to face. Now I know in part, then I shall know fully, even as I am fully known. And now these three remain faith, hope, and love, but the greatest of these is love. 1 Corinthians 13, 4-13. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்கி விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். சங்கீதம் 119, 41-40. I have put my words in your mouth and covered you with the shadows of my hand. Isaiah 51. வெரி குட். எல்லாரும் சூப்பரா அழகா வரிசையா வசனம் சொன்னீங்க. கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து டெஸ்டிமோனி, சாட்சி சொல்றதுக்காக சென்னையில இருந்து சுஹான் இருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து இந்த நாளுடைய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம், பைபிள் ரீடிங். அதுக்கு முன்னாடி சாட்சி. கர்த்தரின் அன்பு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில எனக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல கிரிக்கெட்ல ஒரு வாஞ்சை இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னன்னா எனக்கு அந்த ஏரியா தோணிடுச்சு, கிரிக்கெட் மாறணும்னு ஆக்சுவலா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நான் எப்படின்னா இந்த லாக்டவுன் டைம்ல ஆக்சுவலா நான் கொஞ்சம் ரசிக்கப்பட்டேன். ஏசப்பாக்கு இன்னும் நான் க்ளோஸா வந்த டைம்ல அதுக்கு முன்னாடியே எனக்கு ஸ்கூல் மாறணும்னு இருந்துச்சு. ஆக்சுவலா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது செகண்ட் டேர்ம் அந்த அரவுலயே எனக்கு மைண்ட் ஆக்சுவலா ஃபிக்ஸ்டாவே இல்லை. நான் எந்த ஸ்கூல் போகணும். ஏன்னா என் மைண்ட் ஒரு 6-7 ஸ்கூல் கிட்ட இருந்திருக்கும் என் மைண்ட்ல. அந்த டைம்ல ஆக்சுவலா ஒரு ஸ்கூலுக்கு எங்க அம்மா அப்பா போயிட்டு வந்தாங்க. டான் பாஸ்கோன்னு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு என் நேம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்கூல்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சுத்தமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஃபியூ ஸ்கூல் டிஏவின்னு இன்னொரு ஸ்கூலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூல் ட்ரை பண்ணாங்க. எஜுகேஷன் கொஞ்சம் கம்மியா, எஜுகேஷன்ல அந்த எஜுகேஷன் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூல் ட்ரை பண்ண, அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலா எங்க ஸ்கூல்ல இருந்து நான் என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஸ்கூலை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டு போகாம இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் அதை டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, லாக்டவுன் டைம்ல நான் காட்ஸ் வில்ங்கிறத ஒரு திங்கை நான் அறிஞ்சேன். கடவுள் சித்தம் என்னங்கிறத ஒரு விஷயத்த நான் அறிஞ்சிட்டு நான் அதுக்காக ஜெபித்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஸ்கூல்ல சென்ட் மைக்கேல்ஸ் ஸ்கூல்ல வாஞ்சை இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா சென்ட் மைக்கேல்ஸ் ஸ்கூல்ல வாஞ்சை இருக்கும்போது ஆக்சுவலா எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க க்ளோஸ் ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் மாதிரி எங்களுக்கு. அவங்க எப்படின்னா அவங்க ஆல்ரெடி எங்க பேரண்ட்னால அந்த லாக்டவுன் டைம்ல March 20th எங்க ஸ்கூல்ல நான் டிசி அப்ளை பண்ண வேண்டிய டைம்ல எங்களுக்கு ஆக்சுவலா லாக்டவுன் ஆயிருது. டிசி மட்டும் அப்ளை பண்ணிடும். டிசி மட்டும் அப்ளை பண்ண உடனே எங்களுக்கு அப்படியே ஃபுல்லா லாக்டவுன் ஆனோடனே நெக்ஸ்ட் டிசி அப்ளை பண்ணிட்டோம். மற்ற ஸ்கூல்லையும் கிடைக்கலான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்த டைம்ல இவங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த 1 month எங்களுக்கு தெரிஞ்சு 4 வாரம் எல்லா மண்டேயும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் வாட்ச்மேனை போய் மீட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. வாட்ச்மேன் ஒரு நாள் மீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே வாட்ச்மேன்ட்ட கால் பண்ணி ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபலை மீட் பண்ணுவாங்க. பிரின்சிபல் நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்லுவாங்க.
ஒரு நாள் இப்படிதான் என்னாச்சு, ஒரு நாள் அவங்களே போய் எங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்து போக சொன்னாங்க. என் ப்ராக்ரஸ் வந்து நான் என் மேம் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி எங்க அப்பா மூலியமா போயிட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரும்போது திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, டான் போஸ்கோ ஸ்கூல்ல இருந்து கான்டாக்ட் வந்துருச்சு. கான்டாக்ட் வந்திருக்க டைம்ல என்னன்னா வந்து ஆக்சுவலா வந்து எங்க அப்பா அம்மா ரொம்ப லாங் டைம் பிஃபோரா போயிருந்தாங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலி 4 months ரொம்ப மந்த்ஸ் லேட்டரா வந்து கால் வருது டான் போஸ்கோல இருந்து. கால் வந்தோடனே வந்து அவங்க சொல்றாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கு, எழுதிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை காட்ஸ் ஃபுல்லா இருக்கும், சும்மா போய் நம்ம எழுதிட்டு வரலாம், நான் போய் சும்மா எழுதலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் வீக் அவங்க ஒரு 2 weeks கழிச்சு அதுக்கப்புறம் வர சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு நாள் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சும்மா நான் காட்ஸ் வில் படி எழுதிட்டு வந்தேன். நான் எப்பவுமே வந்து மேக்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஸோ வந்து எனக்கு என்ன பண்றேனே தெரியல. நான் பார்த்தோன்னே நான் வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி நான் பாட்டுக்கு எழுதிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உடனே என்னாச்சுன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து எங்க பேரண்ட்ஸ் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. இதுவரை எங்களை பிரின்சிபல் அலோவ் பண்ணவே இல்லை. எங்களை அலோவ் ஏன் பண்ணனா, ஆக்சுவலா அது லாக்டவுன் கொரோனா வைரஸ் டைம், அதனால எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ வந்து ஆக்சுவலா அலோவ் பண்ணாதனால வந்து நாங்க வந்து நெக்ஸ்ட் வீக் எங்க பேரண்ட்ஸும் என்னையும் கூப்பிட்டு டைம்ல கூட எங்களை உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ வந்து நேம் மாதிரி எல்லாம் நோட் பண்ணி வச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போடுவோம். ஆக்சுவலா வந்து எங்க ஸ்கூல்லயும் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கதான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்றேனே தெரியல. ஆக்சுவலா ஏன்னா ஒரு 2-3 weeks ஆன்லைன் கிளாஸும் போயிடுச்சு, நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ணேன். எனக்கு என்ன பண்றேனே தெரியாத போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்த டைம்ல 2.5 weeks கழிச்சு நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினோடனே எனக்கு டான் பாஸ்கோல இருந்து கால் வந்துருச்சு. என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுவோம். இதை என்ன எனக்கு நம்ப முடியாத காரியம்னா, டான் பாஸ்கோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னை. நான் யார்கிட்டலாம் கேட்கறேன்னா, எல்லா டீச்சர்ஸ்ல இருந்து யார்கிட்டலாம் கேட்கறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுள் சுத்தபடி நாங்க வச்சதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்ப நம்ம சாட்சி கேட்டோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஷுஹான் பெரிதான ஆசீர்வாதத்தை இன்னும் மேன்மேலும் காணட்டும். அவனுக்காக நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்போ பைபிள் ரீடிங். Today's Bible reading is taken from Genesis 22:1-13. Abraham tested. Sometime later, God tested Abraham. He said to him, "Abraham, here I am," he replied. Then God said, "Take your son, your only son Isaac, whom you love, and go to the region of Moriah. Sacrifice him there as a burnt offering on one of the mountains I will tell you about." Early the next morning, Abraham got up and saddled his donkey. He took with him 2 of his servants and his son Isaac. When he had cut enough wood for the burnt offering, he set out for the place God had told him about. On the third day, Abraham looked up and saw the place in the distance. He said to his servants, "Stay here with the donkey while I and the boy go over there. We will worship and then we will come back to you." Abraham took the wood for the burnt offering and placed it on Isaac, and he himself carried the fire and the knife. As the 2 of them went on together, Isaac spoke up and said to his father Abraham, "Father." "Yes, my son," Abraham replied. "The fire and wood are here," Isaac said, "but where's the lamb for the burnt offering?" Abraham answered, "God himself will provide the lamb for the burnt offering, my son." And the 2 of them went on together. When they reached the place God had told him about, Abraham built an altar there and arranged the wood on it. He bound his son Isaac and laid him on the altar on top of the wood. Then he reached out his hand and took the knife to slay his son. But the angel of the Lord called out to him from heaven, "Abraham, Abraham." "Here I am," he replied. "Do not lay a hand on the boy," he said. "Do not do anything to him. Now I know that you fear God, because you have not withheld from me your son, your only son." Abraham looked up, and there in a thicket he saw a ram caught by its horns. He went over and took the ram and sacrificed it as a burnt offering instead of his son. Here ends the Bible. அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான இந்த நல்ல பொழுதில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய நாமம் நம்மளுமாக மகிமையடையட்டும். அருமையான குட்டீசுகள் நல்ல சிறப்பாக வசனங்களை சொல்லி பாடலை பாடி சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். அனைவரை பாராட்டுகிறேன். நம்மத்திலே வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஜான் ஜோசப், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி டயசிஸ், நம்முடைய அருமையான சகோதரர் கடந்த நாட்களில் நம்முடைய யூத் ஃபெலோஷிப் பேரர் கொடுக்கையில கடந்து வந்தார்கள்.
சிறுவர் மத்தியிலே ஊழியம் செய்கிற அருமையான சகோதரர் இந்த நாளில் வந்திருப்பது அதிக மகிழ்ச்சி. நம்முடைய சண்டே ஸ்கூல் சார்பாக அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அவருடைய ஆண்டோடைய வார்த்தை நாம் கேட்கிறோம். அதை தொடர்ந்து ஜோஸ்பின் அவருடைய சன் சிறப்பு பாடலும் பாடுவார்கள். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லும் ஜெபத்தோடு இருப்போம். இப்பொழுது அருமையான சகோதரர் ஜான் ஜோசப் அவர்கள் இப்பொழுது ஆண்டோடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள்ல மீண்டுமாக கடந்த மாதத்துல என்று சொல்லி நினைக்கிறேன் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் வாய்ப்பு தந்தார். இந்த நாள்ல பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஏற்ற விதமாக ஒரு சில வார்த்தைகளை மிக சுருக்கமாக இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு பொழுதிலே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு வேண்டிய விசேஷித்த நன்மைகளை தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு நீர் பேசும், நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளில நாம தியானிக்க இருக்கிற அந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். நம்ம எல்லாரும் அதிகமா கேட்ட ஒரு சம்பவம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெற்றோர், நல்ல ஒரு பிள்ளை, அதாவது நல்ல ஒரு அப்பா, நல்ல ஒரு பிள்ளை. என்னடா இது, அப்பா எல்லா அப்பாவும் நல்ல அப்பா தான், எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இதுல சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சரியா? இது ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையிலான நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா குறிக்குது. நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்யறது அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம துவண்டு போயிருப்போம் துன்பத்துல. பிள்ளைகள் தேற்றுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அதே போல நிறைய நேரங்கள்ல நிறைய சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வேறு விதமாக காணப்படலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய நன்மைகளை நமக்கு தருவார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா நாம் வாழும் பொழுது அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாம் நம்புவோம். இதுல எப்படி அப்படின்னா, நல்ல ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லலாம். ஒரு அப்பா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, பையன் பின்னால ஓடி வரான். அப்பா நின்னுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னடா? அப்ப எனக்கு அந்த வானத்துல போது பாத்தீங்க, அந்த ஃபிளைட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா சிரிச்சுக்கிட்டே, சரிடா நான் உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன்ட்டு போறாரு. உடனே பையனுக்கு அடுத்த நாள் பாக்குறான். பார்த்துட்டு மறுபடியும் அப்பாட்ட மெதுவா வரான். அப்பா, அந்த ஃபிளைட்டு அது எப்படி வாங்கி தர முடியும்? நான் சின்ன பையனாச்சு, எப்படி நீங்க வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வாங்கி தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கிறான். உடனே அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, நான் உனக்கு முடியாதுன்னு எதையும் நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீயே புரிஞ்சுட்ட பாத்தியா, அதுதான் வேணும். இதுதான் நல்ல ஒரு அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு மகனுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நல்ல ஒரு பெற்றோர்னா பிள்ளைகளை கோபம் ஊட்டாதபடிக்கு பிள்ளைகளை நேர்த்தியாய் வழிநடத்துகிற பெற்றோராய் இருக்கணும். அதுக்காக கோபம் வரும், வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த கோபம் அந்த பிள்ளைகளை சரியான வழியில நடத்துச்சுன்னா அது பெஸ்ட்னு அர்த்தம். நீங்க கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்னா, ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அப்பா சொன்னாரு, நான் ஒரு 100 அடி அடிப்பேன், அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவளை அடி அடிச்சு திருந்த மாட்டேங்கான், ஒரு நாளும் திருந்த மாட்டான். இன்னொரு வீட்டுல இன்னொரு பேரண்ட் சொல்றாரு, என் பையன் பயங்கரமா சேட்டை பண்ணாலும் நான் ஒரு முழிப்பேன், அடுத்த நிமிஷமே அவன் தெரிஞ்சிடும் அப்படிம்பாங்க. அப்போ நம்முடைய கோபம், வேகம் அதெல்லாம் அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துச்சுன்னா கரெக்ட், அந்த டீலிங் கரெக்ட், அந்த வே ஆஃப் அப்ரோச்னு சொல்லுவாங்க, அதை நம்ம மாத்துறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். பிள்ளைகளும் அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதன்படி நடந்தா நம்ம வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நிறைய நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிற வேளைகளிலே
பெற்றோர் பிள்ளைகளை தேற்றுகிறவர்களாயும், பிள்ளைகள் பெற்றோருக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக, அதாவது எப்படி பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்க முடியும்? பிள்ளைகள் பெற்றோரை புரிஞ்சு நடந்துட்டாலே அது ஒரு நல்ல ஆலோசனை தானே. அநேக நேரங்கள்ல பெற்றோரின் வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுகிற பிள்ளைகள், அவமதிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு மனமடிவை உண்டாக்குகிறார்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்? நல்ல பிள்ளைகளா இருக்குமா, நல்ல பெற்றோரா இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி நல்ல ஒரு அப்பா நல்ல ஒரு பிள்ளை அப்படின்னு சொன்னா ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் வேதத்தை பார்க்காம பிராக்டிக்கலா நான் உங்களுக்கு கற்றுத்தர ஆசைப்படுறேன். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதிகாலமே எழும்புகிற ஒரு நல்ல ஒரு பேரண்ட். ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, வெயிலுக்குலாம் போகணும். அதிகாலமே எழும்பி நேரப்பட, அது மட்டும் இல்ல கட்டைகளை நல்லா கரெக்டா தேவையானது அங்க போய் எடுத்துக்கலாம், அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லாம வீட்டுல வச்சு பிளான் பண்ணிட்டு போற ஒரு அப்பா. இன்னைக்கு நம்ம 1008 வேலைகள் இருந்தாலும் நம்முடைய பிளானிங் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குதா? பிள்ளையுடைய படிப்புக்காக, நம்முடைய தொழிலுடைய வளர்ச்சிக்காக நிறைய பிரயாசப்படுறோம். அதிகாலையில் எழும்பி செல்லதான் வச்சுட்டு இருக்கோம். அதிகாலையில் எழும்பி வேதத்தை வாசிச்சு, அதாவது பிளானிங், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தியானிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்துல பிளான் பண்ணலாம், நம்ம வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிரும். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல அப்படிதான் சொல்லப்படுது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அவர் நம்பி அதிகாலமே பிளான் பண்றாரு. நல்ல ஒரு பேரண்ட் அப்படிதான் செய்யணும். பிள்ளைகிட்ட போய் போராடக்கூடாது, அதே மாதிரி சூழ்நிலையை பார்த்து போராடக்கூடாது. அமைதியா கூலா, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம வாழ்க்கையில அமைதியா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பெற்றோரா இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த பிள்ளை எப்படின்னா, அதே மாதிரி பாருங்க, அதிகாலமா அப்பா எழும்பிட்டாரு, அப்பா கூப்பிட்ட உடனே கிளம்பிட்டாரு. சில வீட்டுல எல்லாம் அப்பா என்ன சொன்னாலும் கேட்கறதுக்குரிய பிள்ளைகள் கிடையாது. அப்ப என்ன சொன்னாலும் ஏற்குமாறு, ஏதாவது கடைக்கு போயிட்டோம், எதுக்கு போகணும், டேய் அதை போய் வாங்கிட்டோம், ஏன் வாங்கணும், டேய் சேட்டை பண்ணாத, ஏன் சேட்டை பண்ணாம இருக்கணும், அந்த பக்கம் போவதரா, ஏன் போகக்கூடாது, இப்படி ஏற்குமாறு பேசுற பிள்ளைகள் மத்தியில இந்த ஈசாக்கு நல்ல ஒரு பிள்ளைன்னா அப்பா சொல்லிட்டாருங்கிற ஒரே வார்த்தைக்காக அப்பா சொல்லுக்கு கீழ்ப்படைந்து அப்பாவோடு காலையிலே கிளம்புறாங்க. ரெண்டாவது பாருங்க, இந்த அப்பாவுடைய நம்பிக்கை எப்படின்னா, அந்த வேலைக்காரர்களெல்லாம் கீழே நிப்பாட்டிட்டு பையனை பலி செலுத்திட்டு மீண்டும் திரும்ப வருவோம் அப்படிங்கிற விசுவாசமான வார்த்தை. அதாவது வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை, அதாவது விசுவாசமான வார்த்தை, நம்பிக்கை உள்ள வார்த்தை. யாராவது பிள்ளைகளை குறிச்சு ஏதாவது சொல்லுவாங்க, பிள்ளைகளை எப்படி படிச்சிருவாங்களா, பிள்ளை முட்டை மார்க் எடுத்தாலுமே என் பிள்ளை 100 மார்க் எடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு வேணும். அந்த பிள்ளைய குறிச்சும் அப்பா அம்மாவுக்கு வேணும். நீ சாதிச்சிருவியா, நிச்சயம் நீ சாதிச்சிருவடா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வேணும். ஃபாரின்ல அப்படித்தான் நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. 2 காலும் கிடையாது இந்த பையனுக்கு, 2 காலும் கிடையாது. எல்லாரும் ஏளனம் பண்ண, இப்படிப்பட்ட பிள்ளை பிறந்தானே அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்கன்னா, என் பிள்ளை எப்பவும் தங்கமான பிள்ளை. 2 கால் இழந்த அந்த மனிதன் விமானம் ஓட்டி சாதனை படைத்தான. அவன் சொல்லும் போது ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், எங்க அம்மாவுடைய என்கரேஜிங், எப்பவும் நம்பிக்கையாவே பேசுவாங்க. இது ஆபிரகாம் நம்பிக்கையோட பேசுறத அந்த பையன் பார்த்தான். பெற்றோர் நம்பிக்கையோடு பேசும்போது அந்த பிள்ளைங்க பார்ப்பாங்க. உங்க வீட்டுல 5 ரூபா தான் இருக்கு, வெறும் 5 ரூபா, 5 rupees ஒன்லி. அந்த 5 rupees வச்சுக்கிட்டு என்ன செய்வோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்காம நம்பிக்கையோட பிளான் பண்ணுவோம். சென்னையில ஒரு ஹோட்டல், நான் சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன். தள்ளுவண்டி, சாதாரணமான தள்ளுவண்டி வச்சிருந்தவர், அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்த்தா 16 பிரான்ச்சைஸ் பெரிய ஹோட்டல் இருக்கா. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த மனுஷன் நம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் எதிர்கொண்டானா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2வது, அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு தப்பாமன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அப்பா தலையில அது அப்பா கஷ்டப்பட்டு போறாரு, கொஞ்ச நேரத்துல அவன் சொல்றான், அப்பா நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி
அந்த விறகை தூக்கி தாங்க தலையில வச்சுக்கிட்டான். அதாவது பெற்றோரின் சுமையை சுமக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். நீங்க ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் பாரத்தை நானும் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டைகளை தன்னுடைய தலை மேல் ஏற்றி வைத்துக் கொண்டான். பெற்றோருடைய சுமையை சுமக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கிறோமா? அவங்களுடைய வருமானம் இவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கேத்த ட்ரெஸ் எடுத்தா போதும். வருமானம் இவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கேத்த சாப்பாடு சாப்பிட்டா போதும். வருமானம் இவ்வளவுதான்னா அதுக்கேத்த பைக்கை நம்ம எடுத்தா போதும். வருமானம் இதுதான்னா அதுக்கேத்த ஸ்கூல்ல நம்ம சேர்ந்தா போதும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பெற்றோரின் சுமையை சுமக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். கடைசி அந்த அப்பாவை பாத்தீங்க அப்படின்னா பலி செலுத்த போயிட்டாரு. அவருடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர், என் பிள்ளைய ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அசைக்க முடியாத தொலைநோக்கு பார்வை அவரிடத்துல காணப்பட்டது. பெற்றோருக்கு தொலைநோக்கு பார்வை காணப்பட வேண்டும். இன்னைக்கு நாம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறோமா, இல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள பிள்ளைகளா நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைய பாருங்க, அப்பா கட்டையும் இருக்கு, நெருப்பு இதெல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே ஆண்டவர் பார்த்துக்குவாருப்பா, நம்பிக்கையுடைய வார்த்தை. அப்புறம் ஒரு வார்த்தை கூட இந்த பையன் பேசல. காரணம் என்னன்னா அப்பா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள் காணப்பட்டது. அப்பா பாலுங்கண்ணத்துக்குள்ள தள்ள மாட்டாரு. நம்ம லைஃப்ல என்ன கோர்ஸ் படிக்கணும், நம்ம லைஃபுக்கு ஏற்ற பார்ட்னர் யார் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் அப்பா அம்மா பாத்துக்கிடுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிரதிநிதிகள் தான் அப்பா அம்மா அப்படிங்கிறத அந்த பையன் புரிஞ்சிருந்தான். இன்னைக்கு நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் வாழும்போது நல்ல பெற்றோராய், ஆபிரகாமை போல நல்ல பிள்ளையாய் ஈசாக்கை போல இருந்தா கத்தியை நம்ம ஓங்கும் போது, சூழ்நிலைகள் நமக்கு தலைக்கு மேல வரும்போது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரும்படியாக நல்ல பெற்றோராய் நல்ல பிள்ளைகளாய் ஆள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி இருப்போம்? அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன பிரேயர். அன்பின் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல பெற்றோராய் நல்ல பிள்ளைகளாய் ஞானமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. அடுத்து சிறப்பு பாடல் ஜோசப். இப்போ என்னுடைய பையன் ஒரு சிறப்பு பாடல் பாடுறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசுராஜ எரிசலம் குட்டி நானையா, ஏசுராஜ செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ற துணை கேட்டதே, துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், என் உள்ளம் பொங்கி வழிவதால், துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், என் உள்ளம் பொங்கி வழிவதால், துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், என் உள்ளம் பொங்கி வழிவதால். தேங்க்யூ. ஓகே, வெரி குட். அடுத்து ஜெபம் ஜான் கிங்ஸ்லி, அதை தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபம் ஸ்டெஃபினா.
இருக்கிற அன்புல பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எஸ்பா அந்த நாள்ல கூட எஸ்பா உங்க சமூகத்துல கூடி உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செஞ்சதுக்காக நன்றி எஸ்பா. நன்றி எஸ்பா. அந்த நாள்ல கூட எஸ்பா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்பா நாங்க வந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எஸ்பா எஸ்பா நீங்க எங்களை இதுவரைக்கும் கூட்டி சேர்த்தது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. எஸ்பா கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி எஸ்பா. எஸ்பா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி எஸ்பா. நன்றி எஸ்பா. அந்த நாள்ல கூட நான் ஜெபிக்கிறேன் எஸ்பா. எஸ்பா நாங்க எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ்பா எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் எஸ்பா. எஸ்பா எங்க தேசத்துல கூட எஸ்பா நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க எஸ்பா. எஸ்பா நீங்க அவங்கள ரட்சிங்க எஸ்பா. எஸ்பா அவங்கள நீங்க ரட்சித்து அவங்கள வழி நடத்துங்க எஸ்பா. உம்முடைய ராஜ்யத்துக்கு அவங்கள வழி நடத்துங்க எஸ்பா. அவங்கள்ட்ட இருக்க எங்க தேசத்துல இருக்க எல்லா பாவத்தையும் மன்னிங்க எஸ்பா. நிறைய அநியாயம்லாம் நடக்குது எஸ்பா. எஸ்பா எங்க எல்லா பாவத்தையும் மன்னிங்க எஸ்பா. எஸ்பா அதுக்கு உதவி செய்யுங்க எஸ்பா, உதவி செய்யுங்க எஸ்பா. தேசத்துல கூட இந்த கொரோனா வைரஸ் எஸ்பா ரொம்ப அதிகமா பரவுது எஸ்பா. எஸ்பா அதுக்காக ஜெபிக்கிறோம் எஸ்பா. எஸ்பா அது வந்து சீக்கிரமா ஒளிந்து போக உதவி செய்யுங்க எஸ்பா. எஸ்பா நீங்க உதவி செய்யுங்க எஸ்பா. எஸ்பா அதுக்கப்புறம் ஆண்டவரே நாங்க வந்து எங்க சர்ச்சுகளுக்காக ஜெபிக்கிறோம் எஸ்பா. எஸ்பா எங்க சர்ச்சில் கூட எஸ்பா சர்ச்சில் கூட எஸ்பா நிறைய பேர் வந்து இருக்காங்க எஸ்பா. அதில் எல்லாரும் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும் எஸ்பா. எஸ்பா நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுங்க, சர்ச்சுகளை பரிசுத்தப்படுத்துங்க எஸ்பா. எஸ்பா சர்ச்சுகள் இந்த லாக்டவுன் முடிஞ்சக்கப்புறம் நல்லா சுவிசேஷம் சொல்லி உமக்காக வாழ உதவி செய்யுங்க எஸ்பா. சர்ச்சில் நடக்கிற எல்லா சுவிசேஷத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க எஸ்பா. உலகத்தில் நடக்கிற எல்லா சுவிசேஷமும் எல்லா சுவிசேஷமும் தனித்தனியாக நடக்கிற சுவிசேஷம் எல்லாமே நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க எஸ்பா. எஸ்பா நீங்கள் உதவி செய்யுங்க எஸ்பா. அதுக்காக நன்றி எஸ்பா. நன்றி எஸ்பா. நன்றி எஸ்பா. அதுக்கு அடுத்து எஸ்பா நாங்கள் வந்து சாலப்புரம் சர்ச்சுக்காக கூட எஸ்பா ஜெபிக்கிறோம் எஸ்பா. எஸ்பா அங்கே வந்து சர்ச்சு கட்டுறாங்க எஸ்பா. அதில் பாதி முடிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எஸ்பா. அதுக்காக நன்றி எஸ்பா. நன்றி எஸ்பா. இனிமேலும் நீங்க பாதுகாத்து அது சீக்கிரமா கட்டி முடிக்க உதவி செய்யுங்க எஸ்பா. அது பத்திரமா கட்டி முடிச்சு பிரதிஷ்டை சீக்கிரமா நடக்க உதவி செய்யுங்க எஸ்பா. அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி எஸ்பா. நன்றி எஸ்பா. நன்றி அப்படியே செய்யுங்க எஸ்பா. நன்றி எஸ்பா. எல்லாருக்கும் இருக்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் எஸ்பா. எல்லாரும் வேற இடத்துல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க எஸ்பா. ஆனாலும் ஆவியில நான் ஒருமனப்பட உதவி செஞ்சதுக்காக நன்றி எஸ்பா. எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க எஸ்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம கஷ்டப்படுவதாக ராஜ்யம் வருவதாக போல பூமியை சேர்ப்பதாக அன்றைய உள்ளங்கள் அப்பத்தை எங்களுக்கு ஈடாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கும் போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு வந்து எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை போல ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நன்றிக்கும் அடைகிறாமே. ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம் நம் அனைவரோடும் என்றும் என்று சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று கடவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாமத்திலே கடந்து வந்து அருமையாக வார்த்தை பயந்து கொண்டு அருமையான சகோதரர் ஜான் ஜோசப் அவர்களுக்கு நம்முடைய சாலப்புரம் திருச்சியின் சார்பாக நம்முடைய சண்டே ஸ்கூல் சார்பாக வாழ்த்தலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளையான நடத்த வேண்டிய வழியிலே நடத்தும் முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பான். நல்ல அப்பா, நல்ல குட்டீஸ். வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். அருமையான சகோதரர், அருமையான அருமையாக உங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை பயந்து கொண்டார்கள். அவர்களுக்காக நிமித்தை தாங்க அவருடைய ஊழியர்களும் மிக கற்றுக்கு பயந்து காட்டு. இந்த நாளில் அருமையான குட்டீஸ்கள் சிறப்பாக உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தீர்கள். அனைவரையும் பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. டெஸ்டிமனி கொடுத்த அருமையாக வாசித்த ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நீங்க நல்ல பங்களிப்பை செய்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாளைய தினத்தினுடைய நிகழ்வு நம்முடைய அருமையான ஜெப கொடுகை சிறப்பு செய்தியாளர் டாக்டர் ஜான்சன் பிரேம்குமார், ப்ரொஃபசர் ஆஃப் YMCA காலேஜ்,
சென்னையிலிருந்து வருகிறவர்களாக சிறப்பு செய்தியாளர் அங்கங்கே இருந்து வருகிறார்கள். நீங்கள் தயவு கூர்ந்து அனைவரும் அருமையான நம்முடைய இணையத்திலிருந்து இணைந்து கொள்ளுங்கள். அங்கங்கே நீங்கள் பணி நிமித்தமாக ஒதுங்கி விடாதீர்கள். தயவு கூர்ந்து விதமாக கிடைக்கிற நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். தொடர்ந்து கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஹலோ. Excuse me. யாராவது பேசுங்க, இல்லைன்னா லீவ் அடிங்க.